ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெண்ணிலா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் பொரி உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது சுலபமாக 3 to 5 மினிட்ஸில் டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு கடாய் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு வெல்லம், பிடிச்ச வெல்லம் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு அதே கப்லேயே 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. 1 கப் வெல்லத்துக்கு 3 கப் அளவுக்கு பொரி தேவைப்படுங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஸ்வீட்னஸ் கரெக்டாக இருக்கும். இதுக்கு மெஷர்மெண்ட் கப்பு தான் எடுக்கணுன்னாலாம் இல்லைங்க. நீங்கள் நார்மலாக எந்த பாத்திரம் வேணாலும் எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம சேர்த்த வெல்லமெல்லாம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ இதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம இதே கடாயிலேயே ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், முழுமையாக நல்லா கரைஞ்சி வந்துருச்சு வெள்ளைப்பாகு. இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க. கல், மண், தூசியெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதனால் இதை வடிகட்டிட்டு தான் சேர்க்கணும். பாருங்கள், இதை நான் ஃபில்ட்ரு பண்ணிட்டேன். இப்போ அதே கடாயிலேயே நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு இதை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வைங்க. இது நல்லா பாகுபதம் வரணுங்க. அப்போ தான் நம்ம பொரி சேர்க்க முடியும். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இடையில நம்ம அப்பப்போ பாகுபதம் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுக்கு பாகுபதம் ரொம்ப முக்கியம். பாருங்கள், நல்லா கொதித்து வர ஆரம்பிச்சிருக்கு. இது 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க ஹை ஃப்ளேம்லேயே வச்சு. இப்போ ஓரளவுக்கு நல்லா பாகு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு தண்ணியில் கொஞ்சமாக விட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக பாகு சேர்க்கும்போது பாகு தனியாக பிரிஞ்சு போகாமல் இருக்கணும். இப்போ பாருங்கள், இது ஒன்று சேர்ந்து வரல. இதை இன்னொரு 2-3 மினிட்ஸுக்கு இதை நல்லா குக் பண்ணிக்கோங்க. குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்கும்போதெல்லாம் இது போல் டக்குன்னு 5 மினிட்ஸில் நீங்கள் பொரி உருண்டை செஞ்சு கொடுத்துர்லாங்க. இதே போல் இந்த வருஷம் கார்த்திகை தீபத்துக்கு கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ நம்ம மறுபடிக்கும் பாகுபதம் செக் பண்ணிடலாங்க. ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக சர்க்கரை பாகு சேர்க்கும்போது கையில் ஒன்று திரட்டும் போது பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா உருண்டு வருதுன்னு. இது நம்ம கையில் எடுக்கும்போது நல்லா இந்த அளவுக்கு இருக்கணும். இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ நம்மளுக்கு பாகுபதம் ரெடி ஆயிடுச்சு. பொரியை நம்ம சேர்த்துடலாங்க. 3 கப் அளவுக்கு பொரி எடுத்துருக்கிறேன். எந்த கப்பில் நீங்கள் வெல்லம் எடுத்தீங்களோ அதே கப்லேயே 3 கப் அளவுக்கு பொரி சேர்த்துக்கோங்க. அடுப்பு ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம பொரிகள் சேர்த்துடலாம். ஒரு கப் வெல்லத்துக்கு 3 கப் அளவுக்கு பொரி கரெக்டாக இருக்கும். ஸ்வீட்னஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பொரி எல்லாத்தையும் இது போல் நல்லா கலந்து விட்ட பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு விருப்பப்பட்டால் இது கூடவே 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாங்க. விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணுங்க. நம்மளுக்கு டேஸ்டியான சுவையான பொரி உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இது லைட்டாக ஆறின பிறகு நம்ம உருண்டைகள் உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த டிஃபன் பாக்ஸில் தான் நான் 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்தேன். இதுக்கு 3 கப் அளவுக்கு பொரி சரியாக இருந்துச்சுங்க. ஸ்வீட்னஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கும். இப்போ ஓரளவுக்கு லைட்டாக கை பொறுக்கிற சுட்டுக்கு வந்த பிறகு இதை உடனடியாக நம்ம கைகளில் ஆயில் தடவிட்டு உருட்டி எடுத்துக்கணும். ரொம்ப ஆற விட்டுட்டிங்கன்னா இது ட்ரை ஆயிரும். அதனால் இந்த அளவுக்கு சூடாக இருக்கும்போதே நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு வேணுமோ குட்டி உருண்டைகளாகவும் நீங்கள் உருட்டி எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஓரளவுக்கு மீடியம் சைஸ்லேயும் உருட்டி எடுத்துக்கோங்க. கைகளில் கொஞ்சமாக ஆயில் இல்லைன்னா நெய் தடவிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கைகளில் சூடு தெரியாது. இதே போல் நம்ம எல்லா உருண்டைகளையும் உருட்டி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், சூப்பரான பொரி உருண்டைகள் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த வருஷம் கார்த்திகை தீபத்துக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் செஞ்ச இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வெண்ணிலா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.